வணக்கம் நேயர்களே, கோல்டு வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஷோக்கு மிகவும் புகழ் வாய்ந்த சீனியர் நியூரோலஜிஸ்ட் டாக்டர் வி நாகராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்முடைய பல சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த எபிசோட்ல இது ஒரு ஜெனரல் டாபிக்னே வச்சுக்கலாம் டாக்டர். பழங்கள். ஸோ நம்ம மார்க்கெட்ல நம்மளுடைய இந்திய வே ஆஃப் லிவிங்க்கு நிறைய பழங்கள் நம்ம சாப்பிடணும்னு சொல்றாங்க. பனானாஸ்ல ஆரம்பிச்சு பப்பாயா, ஆப்பிள், மாதுளம்பழம், அது மாதிரி நிறைய திராட்சை எல்லாமே இருக்கு டாக்டர். பழம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவையா? கண்டிப்பாக ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின் அது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் ரோட்லேயே பாருங்கள், பழக்கடைகள் ரொம்ப நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக பழக்கடைகள் இருக்குது. ஸோ நேச்சுரலாக எல்லோரும் அந்த டிமாண்டு பழத்தை சாப்பிடணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஏன்னா பழம்ங்கிறது ஒரு அட்ராக்ஷன். பாருங்கள், நீங்கள் பழக்கடையில் போனீங்கன்னா ரெட் ஆப்பிள் இருக்கும், ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு இருக்கும், மஞ்சள் கலர் எல்லோ இருக்கும், மாம்பழம் இருக்குது, அது இருக்கும், சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு ஜென்ரல் அட்ராக்ஷன். இதில் இந்த ஃப்ரூட்ஸில் ஜென்ரலாக என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஏன் எடுத்துக்கணும், நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட் சாலட் அப்படிங்கிறது வழி வழியாக ஒரு டிஷ். டெசர்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கடைசி இந்த டெசர்ட்டில் இந்த ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். யூஸ்வலாக அதில் ஒவ்வொருத்த சாய்ஸ் தகுந்த மாதிரி எடுத்துப்பாங்க. சில பழங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும், சில பழங்கள் ஸ்வீட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிப்பாங்க. இப்போ மாம்பழம் சாப்பிட்றவங்க இந்த டயத்தில் மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா ஸ்வீட்டாகவே இருக்காது, புளிப்பாக இருக்கும். அவங்க டயபெட்டிஸ்காரர்களுக்கு இந்த மாம்பழத்தை கொடுத்துனாலும் சாப்பிடையா, இந்த டயத்தில் நீ மாம்பழம் சாப்பிட்டுக்கோ, ஏன்னா அதில் சுகர் கண்டென்ட் ரொம்ப லெஸ் இப்போ, அதனால சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். பப்பையா எடுத்திங்கனாக்கா, சில பப்பையாஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த சீட்லெஸ் பப்பையாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சீடு உள்ள பப்பையா நாட்டு பப்பையான்னு சொல்லுவாங்க, அது நிறைய சீடு இருக்கும், அது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். பட் பழங்கள்ங்கிறது ஆஸ் சச் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்டு, அப்புறம் அதில் இருக்கிற அந்த சைனின் கண்டென்ட். சைனின்னா ஒரு நிறமிகள். அந்த நிறமிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த நிறமிகள் ஆன்டி ஆக்சிடென்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாத்துக்குமே. என்னது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்? என்னது பார்த்தாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாடியில் ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செல் லெவலில் ஒரு அடிப்படையான ஒரு செல் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த செல்லில் என்ன ஆக்ஷன் நடக்குது? நீங்கள் பேட்டரி செல்லே எடுத்துங்களேன். இந்த பேட்டரி செல்லாம் உங்களுக்கு புரியும், கட்ட செல் இருக்குல்ல, அது புரியும். அதில் ஒரு வயரை இன்னொரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தோன்னா பல்ப் எரியுது. அந்த மாதிரி ஒவ்வொரு பாடியில் உள்ள ஒவ்வொரு செல்லும் கட்டமாக இருக்கும். அந்த செல்லில் போகிற ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் ஒரு கரண்ட் உருவாகுது. அந்த கரண்ட் உருவாகிறப்போ அந்த கரண்ட்டினோட கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் அட்டாமிக் எனர்ஜிலே பார்த்தீங்கன்னா கழிவுகள், எல்லோரும் அந்த கழிவுகளை கண்டு தான் பயப்படுறாங்க. நம்ம பாடியில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு கழிவுகள் ஏற்படுறது. அந்த கழிவுகளுக்கு பேர் ஆக்சிடென்ட்ஸ்னு பேர். ஆக்சிடென்ட்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கழிவுனால் எப்படி ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோலில் கழிவுகள் கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, பாடியிலையும் கழிவுகள் கூடாது. கழிவுகள் இருந்ததுனாக்கா கழிவுகள் டேஞ்சரஸு. அது கேன்சர் உண்டாக்கலாம், அது ஒரு இளமையை முதுமையாக்கலாம், தலை நிறைய சீக்கிரமாக உண்டாக்கலாம், போனோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கலாம், ஸ்கின்னில் சுருக்கங்கள் விட வைக்கலாம், டைஜஷனை குறைக்கலாம், இருதயத்தினோட பலவீனமாக்கலாம், கொலஸ்ட்ரால் டெபாசிட் பண்ண வைக்கலாம், இருதய குழாயோட ரத்த குழாயை போகிற நரம்புகளெல்லாம் சேதமடையலாம், மூளையை ஃபங்க்ஷனை நடக்காமல் பண்ணலாம். இவ்வளவு கேவலமான ஒரு டேஞ்சரஸான கழிவுகளால் வர ஆபத்துகளை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டினா எதிர்ப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த போய் அந்த கழிவுகளை நாசம் பண்ணி பாடியை காப்பாற்றுது. ஸோ இந்த பொருட்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் பழங்களில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற பழங்களை நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது கிரேப்ஸ். அந்த கிரேப்ஸை ஒரே ஒரு ப்ராப்ளம் கிரேப்ஸில் என்னென்னா, டயபெட்டிஸ்காரங்க ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. டயபெட்டிஸ் இல்லைன்னா கிரேப் ஜூஸ் டெய்லி ஹார்ட்டுக்கே ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா சில மருந்துகளே வந்துருச்சு. அந்த கிரேப் சீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீடை காய வச்சு பொடி பண்ணி டேப்லெட்டாக கொடுக்குறாங்க.
ஸோ ஹார்ட்டுக்கு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இப்போ கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்னு வந்தது. ஸோ கிரேப் சாப்பிட்டீங்கன்னா அந்த சீடை கடித்து சாப்பிட்ருங்க. பழாப்பழம் வந்து ஒரு தேவப்பழம்னு சொல்லுவேன் நான். என்ன கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற வந்து ஒரு பியூட்டிஃபுல் எனர்ஜி எந்த பழத்துலையும் கிடையாது. ஸ்வீட் 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 அது ஸ்வீட் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஹை ஃபைபர் கண்டென்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 சொலையை நம்ம சாப்பிட்டா கூட இந்த சுகர் லெவல் ரைஸ் ஆகாது. டயபெட்டிஸ்காரங்களுக்கு பலாப்பழம் ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் இஸ் ஸோ குட். அதை தவிர பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழம் ஸ்மெல் வருது பார்த்தீங்களா, ஒரு 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 கெமிக்கலோட ஸ்மெல் அது. அக்காந்தோசைனின்னு சொல்லுவாங்க. அந்த அக்காந்தோசைன் ஸ்மெல்லும் பாலிஃபினால்ஸ் நிறைய இருக்குது. இந்த பாலிஃபினால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிடக்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஸோ கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு இது மேலே போனீங்கன்னா இந்த பலா கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பலா கொட்டை வந்து ஹையஸ்ட் ஃபைபர் கண்டென்ட். அண்டு தாம்பத்திய வாழ்க்கையில் யாரெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த பலா கொட்டையை சுட்டு சாப்பிடலாம், பலாப்பழத்தை நிறைய சாப்பிடலாம். அது வந்து ஒரு வெல் ப்ரொடெக்டட் ஃப்ரூட். அது ரொம்ப நல்ல ஃப்ரூட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி பலாப்பழத்தை சாப்பிடும். யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை சாப்பிட்டா விடாது. ஸோ தே ஐடென்டிஃபை. அதுகளுக்கு இருக்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து இந்த பலாப்பழம் வாழைப்பழத்தில் இருக்கிற இன்ஸ்டிங்க்ட், இந்த அனிமல்ஸுக்கு இருக்கிற இன்ஸ்டிங்க்ட் வந்து நமக்கு வந்த ரொம்ப நல்லது அது. ஸோ பலாப்பழம் வந்து ரொம்ப நல்லது. சில பேருக்கு ரொம்பவும் ஆசைப்பட்டு 20 சொலை 10 சொலை சாப்பிட்ருவாங்க. அது கண்ட்ரோலே பண்ண முடியாது டாக்டர், அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் இந்த ஃபைபர் நிறைய சாப்பிட்டோம்னா ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு டைஜஷன் அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். டாக்டர் இப்போ பழத்தில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற பசங்கள யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஃபேஷன் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரூட் ஜூஸு நம்ம ரியல் ஃப்ரூட்டை பிழிஞ்சும் இருக்குது, அதர்வைஸ் டெட்ரா பேக்கில் அது ஜூஸுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணியும் வருது. ஸோ இது சாப்பிட்லாமா? எதை மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்ணுன்னா சாப்பிடலாம்? ரியல் ஃப்ரூட் ஜூஸ் எப்போவுமே பெட்டருங்க. இந்த டெட்ரா பேக்கில் இருக்கிறத யூஸ்வலாக அவாய்ட் பண்ணி. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் நிறைய ஆட் பண்ணிடுறாங்க. தேவையில்லாமல் சீம் இருந்தால் சாப்பிடலாம். சப்போஸ் இப்போ ஃப்ளைட்டில் போகிறீங்க, ரொம்ப தாகமாக இருந்தால் வேறு வழி இல்லை, எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லது. அது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எசன்ஸ் வந்துருச்சு. பட்டர்ஸ்காட்சுக்கு எசன்ஸ் வந்துருச்சு, வெண்ணிலா எசன்ஸ், காஃபி ஃப்ளேவருக்கு எசன்ஸ் வந்துருச்சு, டீ ஃப்ளேவருக்கு எசன்ஸ் வந்துருச்சு, தேங்காய் எண்ணெய் போனோன்னா தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு கூட்டுறதுக்கு எசன்ஸ் வந்துருச்சு. அதனால அந்த எசன்ஸே ஆட் பண்ணாமல் எனக்கு இருந்த அளவு போகிறோம், இந்த ஸ்மெல் போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வீட்டிலே செய்த பலகாரங்களை சாப்பிட்றது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எழுதியிருப்பான் இந்த ஆயில் தயாரித்தது, இந்த இதில் பண்ணது, சேஃப்டி வார்னிங்னு போட்டிருப்பான். அது எல்லோரும் ஒரு பேக்கெட் சாப்பிடுவாங்க நினைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள 6-7 பேக்கெட் சாப்பிட்டேன்னா அந்த டாக்ஸிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். இது ஆவரேஜ் டோஸு இந்த டோஸில் கிடையாது, அவ்வளோதான் போட்டுப்பாங்க. நீ கூட சாப்பிடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து அந்த ட்ரிக், இதெல்லாம் வந்து வியாபார ட்ரிக். இது அதெல்லாம் பிடிப்பிடியாக இருக்குது. யாருமே இந்த கவரை பார்க்கறது இல்லை, கவர் கண்டென்ட்டை தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பப்ளிக் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் டாக்டர், ரொம்ப நிஜமாவே இது வந்து ஒரு காமன் டாபிக். பழங்கிறத பற்றி நம்ம சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்லாம், அதெல்லாம் ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க டாக்டர். இப்போது நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட் டிப் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம். பழங்கள் முகப்பொலிவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? கண்டிப்பாக நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ பேர்ஸ் வந்து இந்த கலிஃபோர்னியா பேர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்பிளோட ஸ்கின் இஸ் இம்பார்ட்டன்ட் முகப்பொலிவுக்கு. கிரேப்ஸோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏதாவது கலர்டாக இருக்கோ அது வந்து மெலனின் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒரு முடி வந்து நல்லா கருப்பாக வளரும், ஸ்கின் பாலிஷாக வரணும். கெரட்டின் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற மெட்டீரியல் சாப்பிட்டா நம்ம நல்லது. ஒரு ஸ்கின் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறப்பெல்லாம் வந்து அந்த ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்டெல்லாம் வந்து மசாஜ் பண்ணுறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். பட் விஞ்ஞானபூர்வமான ஒரு தகவல் இதில் கிடையாது. ரொம்ப நன்றி டாக்டர். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.